வணக்கம், வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. பொதுவாகவே செவ்வாதோஷம்னா இது நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, என்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆனால் கூட செவ்வாய் தோஷத்தோட பாதிப்பு நிச்சயமாகவே இருக்கும். அதனால் அதுக்கு நம்ம தகுந்த ரெமடிஸ் நிச்சயமாக செய்ய வேண்டும். பெண்களுடைய விதவைத்தன்மை அறிய 8ஆம் இடத்தை கொண்டும், சுகமும் கணவன் பலமும் 7ஆம் இடத்தை கொண்டும், லக்கினத்தால் அழகும் 5, 9ஆம் இடத்தை கொண்டும் புத்திரர்களுடைய பலனையும் அறிய வேண்டும். அதாவது விதவைத்தன்மை அறிய 8ஆம் இடம், சுகமும் கணவன் பலமும் 7ஆம் இடத்தை கொண்டும், லக்கினத்தால் அழகும் 5, 9ஆம் இடத்தை கொண்டு புத்திரர்களையும் நாம் அறிய வேண்டும். பெண் ஜாதகங்களில் 8ஆம் இடம் முக்கியமாதலால் அவ்விடத்தில் பாவகிரகமாகிய செவ்வாய் இருப்பின் விரைவில் விதவையாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சனி முதலிய கெட்ட கிரகங்கள் இருப்பின் சுகமற்ற வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும். செவ்வாய் சனி இவர்கள் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் மேற்சொன்ன பலன்கள் தான் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் தோஷம் என்பது ஆண் பெண் ஜனன ஜாதகங்களை 2, 4, 7, 8, 12 இருப்பின் செவ்வாய் தோஷம் வாழ்க்கை துணைவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்குமே ஏற்படுத்தும். அதனால் இந்த தோஷமுள்ள 2 ஜாதகங்கள் ஆண் பெண் ஜாதகங்களை சேர்க்க வேண்டும். செவ்வாய் 8ல் இருந்தால் விவாகத்தடை தானே ஒழிய தோஷம் இல்லை என்று கூறலாம் என்று சில நூல்கள் தெரிவிக்கின்றன. ஆண் ஜாதகப்படி செவ்வாய் 2ல் இருந்தால் தன் மரணத்திற்கு முன் களத்திர மரணம் ஏற்படும். 4ல் இருந்தால் தனக்கே மரணம் ஏற்படும். 7ல் இருந்தால் சகல பயமும் ஏற்படும். 8ல் இருந்தால் புத்திர நாசம் உண்டாகும் என்று சொல்லப்படுவதால் கெடுதியை உண்டு பண்ணக்கூடிய பல அம்சங்களில் செவ்வாய் தோஷமும் ஒரு அம்சமாகவே ஒழிய எப்போதும் பிரமாதமான தோஷமாகாது. இது இதர தோஷங்களுடன் சேர்ந்து தன் வேகத்தை காட்டும் என்று நிச்சயமாக தோன்றுகிறது. என்ன சொன்னாலும் செவ்வாயினுடைய பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு செவ்வாய் தோஷம் 8ல் இருந்தால் இளம் வயதிலேயே விதவையாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால தான் செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு செவ்வாய் தோஷமுள்ள ஜாதகத்தை இணைக்கிறார்கள். யாரோ ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து இன்னொருவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லாமல் இருந்தால், யாருக்கு தோஷம் இருக்கிறதோ அவர்கள் 50 வயதிற்கு மேல் அவர்களுக்கு கண்டம் ஏற்படும். இது பல ஜாதகங்களில் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. அவர்கள் தனியாக ஆய்வு செய்து கொள்ள வேண்டியது. ஏதோ ஒரு காரணத்தினால் அதாவது லவ் மேரேஜ், காந்தர்வ திருமணம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையினால் பார்க்காம இருந்துட்டாங்க. பின்னால் பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் ஒரு 6 ஆண்டுகள் கழித்து தனித்தனியாக அவர்கள் வேறொரு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் வேறொரு இடத்தில் பணி செய்துவிட்டு அவ்வப்போது செல்வது, வெளியூரில் பணி செய்து கொண்டு குடும்பம் நடத்துவது உகந்ததாக சொல்லப்படுகிறது. இது அவரவர்கள் எதையும் நான் சந்திக்க தயார் என்றால் அவரவராக முடிவெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். செவ்வாய் தோஷங்கிறது அனுபவத்தில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் ரெமடிஸ், அஸ்ட்ராலஜி ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ், ஏற்கனவே பேசிக் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா PhD வரை என் கூட நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணலாம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 9952615649. என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது.